ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு அண்டு ஃபங்க்ஷன் அண்டு இஃப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அண்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்துருவோம். அது எப்படி பண்ணுறன்றதை பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டாவில் வந்துட்டு இவங்களாம் எம்ப்ளாயீஸு. இந்த எம்ப்ளாயீஸில் வந்துட்டு சேல்ஸ் வந்து யாரு 30,000க்கு மேலே கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு இன்சென்டிவ் வந்து எலிஜிபிள். அப்புறமேட்டு அட்டண்டன்ஸ் அட் தி சேம் டைம் 90%க்கு மேலே வந்திருந்தா அவங்களும் இன்சென்டிவ்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ ரெண்டுமே இருக்கணும், சேல்ஸும் இருக்கணும், 30,000க்கு மேலே அட்டண்டன்ஸும் 90%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு இன்சென்டிவ்க்கு எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா நாட் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 கிரிட்டேரியா வருது. 2 கிரிட்டேரியா இருந்தால் தான் அவங்க வந்து இன்சென்டிவ்க்கு எலிஜிபிள். அப்படின்ற 2 கிரிட்டேரியா இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துல அண்டு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எங்கெங்கெல்லாம் 2 கிரிட்டேரியா வருது அந்த இடத்துலலாம் நம்ம வந்து அண்டு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். அண்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ இந்த செல்லில் வந்து வச்சுட்டு இஸ் ஈக்குவல் டு அண்டு அப்படின்னு போட்டிங்கன்னா கீழே வந்துடும். வந்ததுக்கப்புறம் டேப் தட்டினீங்கன்னா கீழே இருக்கிறது மேலே வந்துடும். ஓகேங்களா? ஸோ டேப் தட்டிட்டு இப்போ வந்துட்டு இந்த செல்லு ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் வந்து நம்ம 30,000க்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ சேல்ஸில் இந்த செல்லை வந்து ஃபர்ஸ்ட் செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 30,000. அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, அந்த செல்லு வந்து 30,000 அல்லது 30,000க்கு மேலே இருக்கணும் அப்படின்றது தான் மீனிங். இப்போ அடுத்த கிரிட்டேரியா வந்துட்டு இங்கே வச்சுக்கிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 90% அப்படின்னு போட்டுடணும். இதுக்கு என்ன மீனிங்னா, அந்த செல்லு, அதாவது இந்த செல்லு வந்துட்டு 90க்கு மேலே இருக்கணும் அப்படின்றது தான் மீனிங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி டைப் பண்ணிட்டு நீங்கள் என்டர் தட்டினீங்க அப்படின்னா போதும், ட்ரூன்னு வந்துடும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து எலிஜிபிள். அதாவது இந்த செல் வந்து 30,000க்கு மேலே தான் இருக்குது, 45,000. இது 90க்கு மேலே தான் இருக்குது, 95%. ஸோ ரெண்டுமே எலிஜிபிளாக இருக்கிறனால ட்ரூன்னு வருது. இப்போ வந்துட்டு இதை இழுத்து மட்டும் விட்டுறீங்கன்னா போதும். ஸோ இதெல்லாம் ஃபால்ஸ் வருதோ அதெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் ட்ரூ வருதோ அதெல்லாம் எலிஜிபிள். இங்கே ஃபால்ஸ் ஏன் வருதுன்னா 30,000க்கு கீழே இருக்குது, அப்புறம் 92% தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து 90க்கு மேலே தான் இருக்குது இந்த இது. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டிஷன் வந்து ஃபெயில்டு ஆகுது. ஸோ ஃபெயில்டு ஆகும்போது 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை, 2 கண்டிஷனுமே எலிஜிபிள், 2 கண்டிஷனுமே அதாவது நம்ம கொடுக்குற கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அது வந்து ட்ரூன்னு காட்டுது. ஏதாவது ஒரு கண்டிஷன் இல்லைன்னா கூட நமக்கு வந்து இங்கே வந்து ஃபால்ஸ் காட்டுது, அவங்க இன்சென்டிவ்க்கு வந்து நாட் எலிஜிபிள். அதுதான் மீனிங்க. ஸோ இந்த மாதிரி 2 கிரிட்டேரியா வந்துச்சுன்னா நம்ம வந்து அண்டு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அண்டு ப்ளஸ் இஃப் ஃபங்க்ஷன் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்க. அண்டு ப்ளஸ் இஃப் ஃபங்க்ஷன் இதுவும் அதே மாதிரி தான். ரெண்டு கிரிட்டேரியா வந்தால் தான் இந்த அண்டு ப்ளஸ் இஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ட்ரூ இஃப் ஃபங்க்ஷன் சேர்த்து யூஸ் பண்ண போகிறோம். அண்டோட சேர்த்து இஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ட்ரூ ஃபால்ஸ்னு வராமல் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் அப்படின்ற வேர்டிங்ஸ் வந்து வரணும். அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இஃப் ஃபங்க்ஷன் வந்து சேர்த்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள், எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். உண்மையில இப்போ இந்த செல்லில் வந்து நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஸோ இதே தான் இங்கேயும் வரப்போகுது. ஆனால் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் அந்த வேர்டிங்ஸ் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். அப்போனா இதை வந்து நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இஃப்பை மட்டும் முன்னாடி சேர்த்துக்கிறேன். இஃப்பை மட்டும் இந்த டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இஃப்பை டபுள் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த வேர்டிங்ஸ் வந்து சேர்க்குறோம். கமா போட்டுட்டு இங்கே வந்துட்டு எலிஜிபிள் டபுள் கோட்ஸ் போட்டுட்டு மறுபடியும் கமா போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நாட் எலிஜிபிள் போட்டுட்டு ஒரு பிராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு பிராக்கெட் வந்து இருக்கு, அதனால இங்கே ஒரு பிராக்கெட் லாஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த பிராக்கெட்டோடைய ஓப்பன் வந்து இங்கே எண்ட் ஆயிருச்சு, அதனால இந்த பிராக்கெட்டோடைய ஓப்பன் வந்து இங்கே வந்துட்டு 1 செகண்ட். ஸோ அதனால லாஸ்ட்ல ஒரு பிராக்கெட் மட்டும் போட்டுட்டு என்டர் மட்டும் தட்டினீங்கன்னா போதும். இங்கே ட்ரூ இருக்கனால இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது எலிஜிபிள்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் இழுத்து விட்டீங்க அப்படின்னா
இங்கே ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே நாட் எலிஜிபிளாக இருக்கும், இங்கே ட்ரூ இருக்கிற இடத்துல எல்லாமே எலிஜிபிள்ன்ற வேர்டிங்ஸ் வந்துருக்கும். ஸோ அந்த வேர்டிங்ஸ்க்காக தான் நம்ம இஃப் ஃபங்க்ஷன் வந்து சேர்த்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். வேறு எதை பற்றியாவது வீடியோ போடணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.